அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 11. நம்ம இந்த 10 கிளாஸில் கற்றுக்கிட்டது என்ன அப்படிங்கிறது சிறிய ரீகால் பண்ணிக்கலாம். ஏன் பண்ணுறோம்னா, நமக்கு திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி மனசில் பதியும். அதுக்கு தான் ஓகே. முதல்ல நம்ம குர்ஆனை ஓதுறதுக்கு முன்னாடி, நம்ம குர்ஆன் அணுகிறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி தயார் பண்ணிக்கணும், நம்மளுடைய குணநலன்கள் பண்புகள் எந்த மாதிரியான நம்மளுடைய மனநிலை இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். திருக்குர்ஆன் யாரை ஏற்றுக்கும் யாரை அக்செப்ட் பண்ணாது அப்படிங்கிறத பார்த்தோம். முத்தகீன்னா யார், முத்தகீன்களுடைய முதல் நிலை, இடைநிலை, உயர்நிலை என பல நிலைகள் பார்த்தோம். இதில் திருக்குர்ஆன் முத்தகீனாக இருந்தால் உள்ளே இழுத்துக்கும், அப்படி இல்லைன்னா வெளியே தள்ளிடும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். அப்புறம் நம்ம எல்லா சூழ்நிலையிலுமே பொறுமையாக இருந்து நம்ம இடத்துல பணிவு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பெருமையிலேருந்து நம்ம விடுபடணும். தக்குவாவோடு இருந்தால் அல்லாஹ் நமக்கு ஃபுர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு 2 வழிகளில் எது நேர்வழி எது தவறான வழிங்கிறத அறியக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹ் நமக்கு தராங்கிறதையும் பார்த்தோம். மேலும் தக்குவாவோடு இருந்தோம் அப்படின்னா எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் ஈமானோடு இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தன்னுடைய பொக்கிஷங்களை திறந்து தரான். வானங்களிலிருந்து பூமிகளில் இருந்து பரக்கத்தை நமக்கு தரான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஈமானோட தக்குவாவோடையும் நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்தி தரானுங்கிறதையும் பார்த்தோம். அல்லாஹ் இத்தனை விஷயங்களையும் நம்ம தீய வழிகளிலிருந்து நம்ம விட்டுட்டு அல்லாஹ்வை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள நம்ம எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதை நமக்கு அங்கேயே ஆழமாக யோசிச்சு இதுக்குள்ளே போகிறோமோ அந்தளவுக்கு நம்மளை குர்ஆன் நம்மளை அக்செப்ட் பண்ணி நமக்கு அதோடைய பரக்கத்தையும் நல்வழியும் திறந்து காட்டுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் பெருமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அடியோடு அழுந்து போவோம் அப்படிங்கிறத நம்ம பல வரலாறுகள் மூலியமாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் இவ்வளோ நாளாக தெரிஞ்சாலும் இதனுடைய விளைவுகளை சிந்திக்காமல் செஞ்சுருப்போம். அப்போ நமக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு நம்ம யோசிக்கவே வேணாம். ஏன்னா அல்லாட்ட நம்ம எப்படி சைத்தான் வலையில் விழுகாமல் உடனே நம்ம அல்லாட்ட துவா செய்கிறது, அதுலேருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த கிளாஸ் மூலியமாக. இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, முத்தகீனாக குர்ஆனில் ஹஸ்ர் என்ற வசனத்தில் முத்தகீனாக ஆகுவதற்காக வழிகள் 3 விதமாக இருக்குது. அதில் ஒன்று சுய ஆய்வு, இன்னொன்று குர்ஆனை பற்றி அறிதல், அப்புறம் அல்லாஹ்வை பற்றி அறிதல் அப்படின்னு 3 விஷயங்களை பற்றி அல்லாஹ் கூறப்பட்டிருக்கான். அதில் அல்லாஹ்வை பற்றி அறிதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ்வை பற்றி அறிதல் அப்படின்னா அல்லாஹ்வை பற்றி நாம் அறிய பல வழிகள் இருக்குது. ஆனால் முதல்ல குர்ஆனை படிப்பதன் வழியாக அறிதல், அல்லாஹ்வின் படைப்புகளை பார்ப்பதன் வழியாக அறியறது, அப்புறம் அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் வழியாக அறியறது, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி அறிகிறது, அப்புறம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லேயும் இருக்கக்கூடிய அத்தாட்சிகள் மூலியமாக அவனை பற்றி நம்ம அறியலாம். இப்போ நமக்கு அல்லாஹ்வே சொல்லித்தரான். முக்கியமான 2 வழிகள் அல்லாஹ் சொல்லித்தரான். ஒன்று அல்லாஹ்வுடைய படைப்புகளை நம்ம பார்த்து சிந்தித்து உணரக்கூடிய வழியையும், இன்னொன்று திருக்குர்ஆன் வழியாக அல்லாஹ் நம்ம ஓதி அதை சிந்தித்து நம்ம அதை உணரணுங்கிறதுக்காக 2 வழிகள் அல்லாஹ் சொல்லித்தரான். இப்போ அல்லாஹ்வின் படைப்புகள் வழியாக நம்ம அறிய வேண்டும் அப்படின்னா வானம், பூமி, சந்திரன், சூரியன், மனிதர்கள், விலங்குகள், உயிரினங்கள், மரம், செடி, கொடிகள், நம்ம பார்க்கக்கூடிய எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை வச்சு நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சிக்கலாம். அது மிகவும் பிரம்மாண்டமான படைப்புங்க அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தும் உணரலாம். குர்ஆனை படித்து அல்லாஹ்வை அறிதல் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அறிவு எட்டுது. என்ன அப்படின்னா நம்ம செயல்படுகின்ற ஒவ்வொரு உறுப்புகள் ஆகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் மனித உறுப்புகள் பற்றி படித்தா ரொம்பவே ஆச்சரியம் நிறைந்தது. அல்லாஹ்வுடைய படைப்பாகட்டும் அவனுடைய ஆற்றல்கள் சொல்லி முடிக்கவே முடியாத அளவுக்கு சிறந்தது. அதனால தான் அவன் நம்மளை பார்த்தும் படித்தும் உணர்ந்தும் அதை தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ் மிகப்பெரியவன். நம்ம கண்களுக்கு தென்படுகின்றது மட்டும் இல்லை, நம்ம கேட்கின்ற சத்தம், நம்ம சுவைக்கின்ற சுவை, நம்முடைய எமோஷன் எது எடுத்தாலும் அவன் தான் காரணம். இது நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளணுங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். மேலும் குர்ஆனை திறந்து படித்தோம் அப்படின்னா அவனுடைய அல்லாஹ் தன்னுடைய பெயரையும் பண்புகளையும் ஆற்றலையும் செயல்களையும் பற்றி பேசுகிறான். நம்மக்கிட்ட அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் நம்மளை பார்க்குறான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் என்ன பார்க்குறான், பார்த்தா என்ன நம்மளை பண்ணுவான் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கை மாறும். ஒரு பயம் வரும். பார்த்தா பார்க்கட்டும் அப்படின்னு நினச்சோம்னா அதை நம்ம நரகத்தில் தள்ளிடும். உதாரணமாக குர்ஆனில் 34வது அத்தியாயம் சூரத்துல் ஷபாவின்ல 1 மற்றும் 2 வசனங்களை அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ லஹுல் ஹம்து ஃபில் ஆஹிரா வ ஹுவல் ஹக்கீமுல் கபீர் என்று ஆரம்பிக்கும் இந்த
வசனத்தில் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை என்றும் எல்லா புகழும் அவனுக்கே உரியதும் என்றும் கூறப்படுகிறது. நாம் உலகில் பார்க்கும்போது பார்க்கறதோ பார்க்காததோ அனைத்துமே அல்லாஹ்வுடைய தான். அவன் படைச்சது தான். அவனுக்கு தான் அது சொந்தம். நமக்கு எதுவுமே அது சொந்தம் கிடையாது. அது அல்லாஹ் படைத்து நமக்கு அது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். நம்ம குடும்பமாகட்டும், வீடாகட்டும், ஒரு தொழில் நிறுவனமாகட்டும், செல்வமாகட்டும், நம்மளுடைய பிள்ளைகளாகட்டும், இதை நம்ம கையில் கொடுத்து நம்ம அதை சரியாக நிர்வகிக்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்து, சரியாக நிர்வகித்தா மறுமையில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி, சரியாக நிர்வகிக்கலைன்னா நரகந்தான் உறுதின்னு நம்மளை அல்லாஹ் புரிய வச்சுட்டு இருக்கான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் ஞானம் மிக்கவன், அவன் அனைத்தையும் அவன் அறிந்தவன், மிக கருணையுள்ளவன், மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் என்று நமக்கு குரான் மூலியமாக நம்ம ஓதும்போது அதை சிந்திக்க வைக்கிறது. மேலும் குரானில் அவனை மட்டுமே வணங்கணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் கட்டளையிடுறான். அதற்கான காரணத்தையும் அல்லாஹ் விளக்குறான். ஏன் அவனை வணங்க வேணும், வணங்குவதற்கான தகுதியானவனா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நிச்சயமாக தகுதியானவன். அந்த தகுதிக்கு யாரை கொண்டு வச்சாலும் ஈடு இணையே ஆகாது. நம்ம மனதே அதை சொல்லும். ஏன்னா நம்ம நடக்கும்போதும் சரி, உட்காரும்போதும் சரி, பேசும்போதும் சரி, நம்ம கைகளில் உள்ள நரம்பாகட்டும், இரத்தமாகட்டும், எலும்பாகட்டும், ஏன் நம்ம வாயில் சுரக்கின்ற இந்த உமிழ்நீர் அதனுடைய அளவு கரெக்டாக சுரக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு கூட அதை எல்லாம் அதை நியமித்து வச்சுருக்கான். அது நமக்கு தேவையான அளவு தான் சுரக்குது. அது சுரக்கிறனால தான் நம்ம வாய் சுரக்கலை அப்படின்னா நம்ம வாய் வறண்டுடும். அது அளவாக சுரக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக பேச முடியுது. அவனுடைய ஒவ்வொரு செயலிலும் அவன் படைச்சதில் ஒரு சமநிலை ஆகட்டும், ஒரு அளவு திட்டமிடுறது எல்லாத்தையுமே நம்ம யோசித்தா போதும். அவனை ஏன் வணங்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். அதே மாதிரி அல்லாஹ் தன்னை மட்டும் வணங்க சொல்கிறதுக்கு உதாரணமாக குரானில் வசனங்கள் நிறையா இருக்குது. 6வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அவன்தான் உன் இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை, ஒவ்வொன்றையும் அவனை படைத்தான், ஆகவே அவனையே வணங்குங்கள், அவனையே எல்லாவற்றும் பொறுப்பாளன் என்று அல்லாஹ் தெளிவாக கூறி வணக்கத்திற்கான காரணத்தையும் அல்லாஹ் விளக்குறான். நம்ம சிந்திக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ் எப்பவுமே நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இதை செய்யாத அதை செய்யாத ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். என்னடா இது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்ம இஷ்டத்துக்கு செய்ய விட மாட்றாங்கன்னு. ஆனால் நம்ம வளர்ந்து நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது அதை யோசித்து பார்த்தோன்னா அதனோட நன்மையும் தீமையும் புரியுது. ஆனால் அதை விட மேலான நம்மளுடைய தாய் தகப்பன்களை விட மேலான நம் இறைவன் நம்மளை படைச்சவன், நம்மளை ஒவ்வொரு விஷயங்களையும் செதுக்கிட்டு வரவன், நம்மளை வணங்க சொல்கிறான்னா நம்ம சிந்திச்சா அவனுடைய கருணை, அவனுடைய அன்பு, அவனுடைய நேசம் எல்லாமே நமக்கு ஒரு விதமான கிஃப்ட். ஏன்னா அவன் தடுக்கக்கூடியதாகட்டும், நம்மளை அவன் செய்யக்கூடியது எல்லாம் கூடியது எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் இருக்குது. எல்லாமே நம்ம குழந்தைகளாகட்டும், கணவர்கள் கூட நம்மளை சில நேரங்களை காயப்படுத்துவாங்க. ஆனால் அந்த எந்த நேரத்துலையுமே அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டேங்கிறாங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அல்லாஹ் தன்னை வணங்கலை அப்படிங்கிறத அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான். ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் அல்லாஹ்வை வணங்குறதே இல்லை, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கான், உணவளிச்சிருக்கான், பெரிய வசதிகளை தந்திருக்கிறான், நிறைய செல்வங்களை தந்திருக்கிறான். நம்ம அதை நிறையவே பார்க்குறோம். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல எவ்வளோ கருணை மிக்கவன் அப்படிங்கிறது. நம்ம ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா நம்ம அவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அவனை வணங்கலினாலும் அவங்கள கைவிட மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இம்மையில் அல்லாஹ் அவங்களை நல்ல விதமாக தான் வச்சுருக்கான். இந்த மாதிரி வணங்காதவங்களுக்கே அல்லாஹ் இவ்வளோ செய்யும் போது நம்ம அதை யோசித்து பார்த்தோம்னா நம்மளை உண்மையாகவே அல்லாஹ் நம்மளை எந்த சூழ்நிலையிலுமே கைவிட மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நம்ம சில நேரம் அல்லாஹ் தண்டிப்பான். அது கூட நம்ம எதுக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம தீமையிலேருந்து விலகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு அது தண்டனை கொடுக்குறான் அப்படிங்கிறது புரியும். இவ்வளோ அல்லாஹ் நமக்கு நேசம் காட்டுறான் அப்படிங்கிறத நான் யோசிக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக நான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அல்லாவே படைச்சிட்டு அல்லாவே சோதனை கொடுக்குறான், அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு அல்லாஹ் மேலே நிறையா சூழ்நிலைகளில் நான் கோவப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த கிளாஸ் நடத்தும் போது எனக்கு அது மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சோதனை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ்ட்ட கோவப்படுறோம். ஆனால் அந்த சோதனைக்கான காரணத்தை தேடணுங்கிற அறிவு நமக்கு இல்லை அப்படிங்கிறது நினச்சி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்.
மேலும் வந்து அல்லாஹ் வந்து 16வது அத்தியாயம் 90வது வசனத்தில் அல்லாஹ் வந்து நீதியையும் இஹ்சான் என்ற நன்மை செய்வதையும் நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கட்டளையிடுறான். வெட்கக்கேடான செயல், தீமைகள், வரம்பு மீறும் எல்லாத்தையுமே தடுக்கிறான். நல்லவங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் தருகிற பரிசுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவங்களுடைய வாழ்க்கை வசதிகளை உயர்த்துறான். மறுமையில் கிடைக்கிற பலன்கள் பற்றி, கூலிகள் பற்றி, சின்ன சின்ன நன்மை கூட பெரிய அளவில் கூலி தரானா. அவனுடைய கருணை எவ்வளவு பெரியது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நமக்கு கூலியும் தரான். அதாவது அவன் நம்மளை செய்ய வச்சு அதை நேர்வழி கொண்டு போய் இதை செய்யாதீங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு ஒரு நேர்வழியை காட்டி அந்த நேர்வழியில் போனோம் அப்படின்னா அதுக்கான கூலியையும் நமக்கு தரான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த மனுஷனாலையுமே இது முடியாது, யாராலையுமே முடியாது. அல்லாஹ் தவிர இது யாராலையுமே முடியாது நிச்சயமாக. மேலும் வந்து அல்லாஹ் வந்து சூராவுடைய பக்ரா சூறாவில் வந்து 25வது வசனத்தில் ஈமான் கொண்டு நல்ல காரியங்கள் செய்தவர்களுக்கு சொர்க்கம், அதாவது அதன் கீழே ஆறுகள் ஓடும், சொர்க்கத்தில் வழங்கப்படும் உணவுகளை பார்ப்பதற்கு நம்ம அந்த உலகத்தில் சாப்பிட்டது போலவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே மாதிரி இருக்கும், ஆனால் வேறு மாதிரி சுவை இருக்குமாமா. அப்புறம் வந்து பரிசுத்தமான ஜோடிகள் இருப்பாங்களா, நிரந்தரமாக அதில் வாழ்வாங்களாம். நிரந்தரமாக இருப்பாங்கன்னா அப்போ நிரந்தரங்கிறது அல்லாஹ்வால் மட்டும்தான் தர முடியும், வேறு யாராலையும் இதை கொடுக்க முடியாது. இவ்வளவு கொடுக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது வந்து நம்ம உணரணும். மிக மிக கருணை மிக்கவன், அன்பாளன், பாசம் மிக்கவன்கிறது நமக்கு புரியுது. மேலும் வந்து இவ்வளவு கொடுக்கும் நம் இறைவன் இவ்வளவு தருகிறான் என்று நம்ம அசால்ட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை அனுபவிக்கணும்னா ஆணவம் காட்டிய இறைவழியில் நம்ம செயல்படும். அது மட்டும் இல்லைன்னா நம்ம நேர்வழி அடைய மாட்டோம். இறைவன் வந்து தீமை செய்தால் தண்டிக்கக்கூடியவன். அந்த தண்டனை கூட ஒரு நியாயம் இருக்குது, நீதி இருக்கும். அதை நம்ம சிந்தித்து பார்த்தா இறைவனுடைய தன்மையை அறிந்து கொள்ள முடியும். அந்த தண்டனை என்னன்னு நம்ம பார்த்து அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் வந்து பல ஊர்களையும் கிராமங்களையும் முற்றிலும் சிதைச்சு போய் இருக்கிறத காட்டுறான். அதே மாதிரி கூரைகள் சிதைந்து இருக்கிறதையும் நமக்கு காட்டுறான். கேட்பாரற்ற கிணறுகள் இருக்குதாமா. அப்புறம் வந்து கவனிப்பாரற்ற கோட்டைகள். இதன் மூலியமாக வந்து நமக்கு வந்து அல்லாஹ் வந்து சாட்சி காட்டுறான். இதன் மூலம் அவன் வந்து நமக்கு தண்டனை குறித்து அவனுடைய தன்மைகளை விளக்குகிறான். குர்ஆனில் வார்த்தைகளும் ஒவ்வொரு போதனையும் ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அல்லாஹ் இறக்கியிருக்கான். மேலும் வந்து இவன் இந்த விளக்கங்கள் கட்டளைகள் மூலமாக நம்மளை நேர்வழிக்கு கூப்பிட்றான். இதை நாங்கள் செயல்படுத்தினா நம்ம நேர்வழி அடைவோம், செயல்படுத்தலைன்னா நம்ம நரகத்துக்கு போவோம் அப்படிங்கிறத நம்ம உணரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து குர்ஆனில் வந்து இத்தனை வசனங்கள் எதுக்கு அப்படின்னா அவன் வந்து தம் பக்கம் நம்மளை வந்து அழைக்கிறான். நீங்கள் வா, அல்லாஹ் வந்து நம்மளை அவனை பக்கம் அழைக்கிறான். நம்ம அல்லாஹ் யார் என்பதை அறிய அவனுடைய வார்த்தையை தான் குர்ஆன் என்று நாம் உணர்வோம். எப்பேற்பட்டவன் சொல்லியிருக்கான் என்னும் சிந்தனையும் நமக்கு வரும். திருக்குர்ஆன் நமக்கு என்ன வலியுறுத்துதுன்னா அல்லாஹ் பற்றி அறிதல் என்பது உண்மையான அறிவாக இருக்குன்னு புரியுது. அல்லாஹ் வந்து குர்ஆனில் தொழுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, நேர்மையாக வாழுங்க என்று கட்டளையிடுவதன் மூலமாக அவனை அறியக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் வந்து வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தேவை வேறு யாருமில்லை, தவறு செய்தால் மன்னிப்பு கேள் என்றும் புரியுது. மேலும் வந்து சூரா முஹம்மதில் 47வது 19 விளக்குறான். அறிவு செயல்களை விட முன்னால் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக காட்டுகிறது. அல்லாஹ் யார், அவன் பார்க்குறான், கவனிக்கிறான், கணக்கு கேட்பான், தண்டிப்பான், மன்னிப்பான் என்று அறிவு வந்தால்தான் நமக்கு தவறுக்கான மன்னிப்பு கேட்க வேண்டும் நினைப்போம். அப்போ இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா அல்லாஹ் பற்றி அறிந்தால்தான் நம்ம அந்த செயலை செய்வோம். பல இடங்களில் அல்லாஹ் பற்றி வந்து குர்ஆனில் வந்து அறிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இப்போ வந்து தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அல்லாஹ் பற்றி அறிந்தால்தான் நம்ம அந்த செயலை செய்வோம். பல இடங்களில் வந்து அல்லாஹ் பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். பக்ரா சூறாவில் 2வது அத்தியாயம் 209 அல்லாஹ் வந்து அஜீஸ் ஹக்கீம், 5வது அத்தியாயம் 34, 2வது அத்தியாயம் 235, 2வது அத்தியாயம் 233, 2வது அத்தியாயம் 225, 2வது அத்தியாயம் 244 போன்ற வசனத்தில் அல்லாஹ் மன்னிப்பவன், இரக்கம் உள்ளவன், எஜமானன், தோற்க முடியாதவன்,
கடுமையான தண்டனை அளிப்பவன், எல்லாவற்றையும் அறிந்தவன், பார்ப்பவன், உள்ளத்தை அறிந்தவன், செவி உள்ளவன், அறிவுள்ளவன் அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் வந்து தன்னை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த பண்புகள் எல்லாம் நம்ம உணராமல் இருந்தோம்னா நம்ம எந்த நன்மையும் செய்ய மாட்டோம். தவறு செய்தால் கூட அதற்கான மன்னிப்பையை கேட்க மாட்டோம். தொழுகையில் தவறு செய்துட்டோம்னா சரியாக தொழுகவே முடியல அப்படின்னு நம்ம தொழுகை தான் விட பார்ப்போமே தவிர அதுக்கு மன்னிப்பு இருக்குது, அதை மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் இருப்போம். ஆனால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் ரஹீம் என்பதை நம்ம அறிஞ்சோம்னா எத்தனை முறை தவறு செய்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் நம்ம வருவோம். மேலும் வந்து நம்ம அல்லாஹ்வை அறிந்து கொள்ளணும் என்று கட்டளை போடுறான் அல்லாஹ். 8வது அதிகாரம் 40ல் நான் உங்கள் எஜமானன் என்று சொல்கிறான். 9வது அதிகாரம் 3ல் என்னை யாராலும் எந்த மனிதனாலும் என்னை தோற்கடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்புறம் வந்து 2வது அதிகாரம் 196ல் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்றும், 2வது அதிகாரம் 233 நீங்கள் செய்வதையும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றும், 2வது அத்தியாயம் 235ல் உங்கள் உள்ளங்களில் எண்ணங்களை அறிவேன் என்றும், 2வது அத்தியாயம் 244 எல்லாம் செவியுள்ளவனும் அறிந்தவன் அனைத்தையும் சூழ்ந்து அறிவேன் என்றும் நம்மளை பார்த்து அல்லாஹ் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள், அதாவது அல்லாஹ்வின் பெயர்கள் மூலமா அவற்றுக்குள்ளே இருக்கும் பண்புகளை, ஆற்றல்களை ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுமாறு நம்மளை கட்டளையிடுறான். நாம் தெரிந்து கொள்ள அல்லாஹ்வை பற்றி அவனோட பண்புல ஆற்றல் நாம் தெரிஞ்சோம்னா அவன் நம்மக்கிட்ட படித்து பாருங்கன்னு சொல்கிறான். உண்மையாகவே அல்லாஹ் மிக்க கருணையாளன் தான். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அவன்கிட்ட கையேந்தி சரணடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்லாஹ் வந்து மன நிம்மதி கிடைக்கும், பொறுமையாக இருக்கலாம், நம்பிக்கை தைரியமும் நமக்கு உருவாகும். மேலும் வந்து அல்லாஹ் வந்து ரஸாக், அதாவது அந்த வார்த்தை வந்து அனைத்தையும் வழங்கும் என்பதை உணர்த்துகிறது. நம்ம உணர்ந்தால் பொய் ஏமாற்று வேலையிலேருந்து நம்ம விலகி இருப்போம் என்பது தெளிவாகுது. நம்ம அனைவருமே அல்லாஹ்வின் பண்புகளையும் ஆற்றலையும் தன்மைகளையும் அவனுடைய படைப்புகளை பார்த்து சிந்திக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம அறிஞ்சு கொண்டு சைத்தானுடைய தீண்டுகள் இல்லாமல் நம்ம அவனை பற்றி அனைவருமே அறிந்து கொள்ள அல்லாஹ் வல்ல ரஹ்மான் வந்து நமக்கு உதவி செய்யணும். அப்படிங்கிறத நம்ம வந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். மேலும் வந்து மூசா நபியை வந்து அல்லாஹ் வந்து எப்படி படிப்படியாக பக்குவப்படுத்தி அவர் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தார். அவரால் ஒரு திக்குவாய் அவர் பேச முடியாமல் இருந்தாலும் அவரை சிறந்த பேச்சாளராக்கி ஒரு பெரிய மன்னனவே தோற்கக்கூடிய திறமையை கொடுத்துருக்கான் அல்லாஹ். அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். எனவே அவனுடைய ஆற்றல் தன்மையாக இருந்து அல்லாஹ் துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.